இந்திய தேசத்தை காக்கிற வீரர்கள் எல்லையில் நிறைந்திருப்பார். நாட்டில காசுக்கு காட்டிய கொடுப்பவர் ஊருக்குள் ஒளிந்திருப்பார். அண்ணாமலை என்றால் நீதி, நேர்மை, நியாயம். ஆமாங்க, அண்ணாமலை அவர்கள் எப்போதுமே நீதி, நேர்மை, நியாயத்திற்கு கட்டுப்பட்டவராவார். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் காட்டிக்கொண்டுதான் உள்ளார் அண்ணாமலை. ஏன் இன்று கூட அதை நிரூபித்துள்ளார். அது என்ன செய்தி என்பதை பார்ப்பதற்கு முன் நண்பர்களே, நீங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துடுங்க. வாங்க இப்போ செய்தியை பார்க்கலாம். அதாவது அண்ணாமலை அவர்கள் மீது திமுக எம்பி TR பாலு அவர்கள் தொடுத்த அவதூறு வழக்கு இன்று சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தவறாமல் நீதிமன்றத்திற்கு ஆஜரானார் அண்ணாமலை. ஆனால் TR பாலு அவர்கள் ஆஜராகவில்லை. அவதூறு வழக்கு தொடர்ந்தது என்னவோ TR பாலு அவர்கள்தான். ஆனால் அவர் இன்று ஆஜராகவில்லை. அதற்கு TR பாலு அவர்களின் வழக்கறிஞர்கள் தரப்பில் கூறுவது, TR பாலு அவர்களுக்கு பார்லிமெண்ட் சம்பந்தமாக வேலைகள் உள்ளதால் வருவதற்கு நேரமில்லை என்ற காரணத்தால் ஆஜராக முடியவில்லை என்று TR பாலு அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே நீதிமன்றத்தில் குறுக்கு விசாரணை செய்வதற்காக அனுமதி பெற்ற அண்ணாமலை அவர்கள் இன்று மட்டும் TR பாலு அவர்கள் நீதிமன்றத்திற்கு ஆஜராகியிருந்தால் அண்ணாமலை அவர்கள் TR பாலு அவர்களை குறுக்கு விசாரணை செய்திருப்பார். ஆனால் TR பாலு அவர்கள் இன்று ஆஜராகவில்லை. இது சம்பந்தமாக அண்ணாமலை அவர்கள் நீதிபதி அவர்களிடம் கூறும்போது, தான் கோவாவில் இருக்கும் வேலைகளை பாதியிலேயே விட்டுவிட்டு இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி உள்ளதாக கூறினார். மேலும் நீதிபதி அவர்களிடம் அண்ணாமலை கூறும் போது, தானும் ஒரு விவசாயிதான், விவசாய வேலைகளும் தனக்கு உள்ளதாகவும், ஒரு எம்பியாக TR பாலு அவர்களுக்கு எவ்வளவு வேலைகள் உள்ளதோ அதே போல் தனக்கும் வேலைகள் உள்ளதாகவும் கூறி, வரும் 25ஆம் தேதி தான் ஆஸ்திரேலியா செல்ல வேண்டிய வேலை உள்ளதாக அண்ணாமலை அவர்கள் கூறியதாகவும் தெரிகிறது. பின்னர் இதற்கெல்லாம் பதில் அளிக்கும் வகையில் நீதிபதி அவர்கள் கூறும்போது, இன்று வேண்டுமானால் TR பாலு அவர்கள் விசாரணையை புறக்கணித்திருக்கலாம். ஆனால் எப்படியானாலும் விசாரணையை சந்தித்துத்தானே ஆக வேண்டும் என்று கூறி வரும் டிசம்பர் 24ஆம் தேதிக்கு விசாரணையை தள்ளி வைத்துள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? TR பாலு அவர்கள் அடுத்த விசாரணைக்கு ஆஜராவாரா என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.